ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ எங்கே இருக்கேன்னா சிறுத்தொண்டநல்லூர் ஏரல் ஆற்று பாலத்தில் இருக்கிற பெட்டி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பெட்டி கடையோட ஹைலைட் என்னன்னு சொன்னால், இப்போ பெட்டி கடை அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பெட்டி கடையில் பீடி சிகரெட் இருக்கும். ஆனால் இந்த பெட்டி கடையில் பீடி சிகரெட் விற்பனை கிடையாது. மக்கள் நலன் கருதி. இப்போ பாருங்கள், அதுவும் மாற்றுத்திறனாளியோட கடை. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள்னு அந்த தீமைகளெல்லாம் போட்டு இங்கே பீடி சிகரெட்டு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள கடையை பார்க்க முடியாது. சரி, எதனால் இந்த மாதிரி பீடி சிகரெட் விற்பனை கிடையாது, பொதுமக்களுடைய நலனில் இவங்க ஏன் உறுதியாக இருக்காங்க அப்படின்றத கேட்போமா? வணக்கம் தம்பி, நீங்கள் பீடி சிகரெட் விற்பனை இல்லைன்னு போட்டிருக்கீங்க. எதனால், என்ன அடிப்படை, என்ன காரணம்? எங்கள் மார்க்கெட் இஸ்லாம் மார்க்கத்தில் அது கிடையாது, ஹராம். அது அதோடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. சரி, பீடி சிகரெட் வந்து ஹராம். அதாவது மக்களுடைய நலன் கருதி நீங்கள் பீடி சிகரெட் விற்கிறது இல்லை முதல்ல. ஆமாம். ஆனால் இங்கே கடையில் வந்துட்டு மசாலா டீ, அப்புறம் சம்சா எல்லாம் இருக்குது. நல்ல மசாலா டீ சூப்பராக இருக்குது. பாருங்க, சம்சா வந்து நல்ல பெரிய சம்சா. எவ்வளோங்க அந்த சம்சா? 8 ரூபா. 8 ரூபா, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். 8 ரூபாய்க்கு சம்சா கொடுக்குறீங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம் போடுறீங்க? சுண்டல் இருக்குது. வேறு என்ன, இட்லியா? பாய், வணக்கம். வணக்கம். சரி, ஆதரவு கொடுங்க மக்களே. இந்த மாதிரி கொள்கை உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுங்க. இப்போ சம்சா சாப்பிட்டு பார்ப்போம்.